இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 37 அற்புதங்களுக்கு மேலாக வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மேலான அதிக அற்புதங்களை அவர் செய்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. அவர் செய்த அற்புதங்களை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட அற்புதங்கள் மாத்திரம்தான் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த இடத்தை பார்க்கும்போது இவர் போய் சில பேரை அற்புதம் செய்து அவர்களை குணப்படுத்தி இருக்கிறார், உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதே போல இவரிடத்தில் வந்தவர்கள் அற்புதத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். இவர் போயும் சில பேரை குணப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரு. இவரை தேடி வந்தவர்களும் இவரிடத்தில் அற்புதம் பெற்று இருக்கிறார்கள். இந்த அற்புதத்தை பெற்ற இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் பிரதானமா இருக்கும். அது என்ன காரியம்னா விசுவாசம். அப்படிதானே? விசுவாசம் தான் அங்கே பிரதானமா இருக்கும். இவர் போய் அற்புதம் செய்யும் போது கூட அவரிடத்துல கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. இவரிடத்துல வந்து அற்புதம் பெற்றவர்களும் விசுவாசத்தோடு வந்து அந்த அற்புதத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இதோட முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் என்று சொன்னால் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, அப்படிதானே? விசுவாசம் என்பது பொதுவா பார்க்கும்போது எல்லா சமயங்களிலும் அவர்களுடைய தெய்வங்களை விசுவாசிக்கிறார்கள், இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்? எப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை பெற்று வருகிற மனிதனிடத்தில் பார்த்தார்? இன்றைக்கு நாம் காண்பிக்கிற விசுவாசம் என்ன? ஹல்லேலூயா! என்ன விட கவனிங்க. இன்னைக்கு நான் பொறுமையாக உங்களுக்கு சில காரியங்களை புரிய வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பிக்கிற விசுவாசம் இன்றைக்கு பார்க்கும்போது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அற்புதத்தை பெற்ற மனிதர்கள் ஒரு விசேஷமான ஒரு விசுவாசத்தை இயேசுவினிடத்திலே அவர்கள் காண்பித்ததனால, இயேசு அதை பார்த்ததனால அவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் அற்புதத்தை பெறாமல் சில காரியங்களுக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி அற்புதத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு அநேகர் அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுடைய விசுவாசத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களை நாம் பார்க்கும்போது இந்த அற்புதங்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள், எதற்காக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார், அல்லது எதற்காக அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அவ்வளவு நபர்கள் மத்தியிலேயும் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டாலாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் ஒரு பெரிய ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. அப்ப இங்க ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வெளிப்படுத்தின விசுவாசம் என்ன? இன்னைக்கு அவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நமக்கு பெயர் உண்டு, நாம் எல்லாம் விசுவாசிகள். நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? விசுவாசம் சொன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல ஒரு சுருக்கமா ஒரு பிரசன்ட் கூட இருக்காது இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த வேதத்திலே அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிச்சைக்காரனோ, ஒரு குருடனோ, ஒரு விபச்சாரியோ யாராவது இந்த வேதத்தில் இடம் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் வாழ்க்கையில் இருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அதை வேதத்திலே தேவன் அனுமதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்காத எந்த நபர்களின் பெயர்களும் இந்த வேதத்திலே இடம்பெறவில்லை. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா! அது யாரா இருந்தாலும், பெரும் பணக்காரர்கள் முதற்கொண்டு அடிமட்டத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் வரைக்கும் இந்த வேதத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதியோடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் மார்க்கு 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் நேரத்தை கரெக்டாக முடிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், இதெல்லாம் படித்த சம்பவங்கள் தான்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை அவன் எப்படி எதிர்பார்த்தான், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான், இயேசு அவனிடத்தில் எதை பார்த்தார், அவன் பின்பாக எதை செய்தான் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அந்த மனிதனோடு நம்முடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்ப்போம்னா நீங்க ஒரு கேட்கலாம், அவனோடு என்ன ஒப்பிட்டு பார்க்க போறீங்களா அப்படின்னு கூட நீங்க சில சமயம் கேட்கலாம். ஆனா வேதத்துல இருக்கிறதுனால சில சமயங்கள்ல சில மனிதர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனிடத்தில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தலாம். நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஓகே. அப்போ இன்றைக்கு அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது மார்க் 10:46 நீங்க பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சம்பவம் என்று சொன்னால் நீங்கள் அதை வாசிக்க வேணாம், அப்படியே நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது பர்தமேயு என்கிற ஒரு குருடனை பற்றிய ஒரு சம்பவம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்தமேயு யார்? அவன் குருடன். அவன் எரிகோ பட்டணத்தின் வாசலில் இருந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவன். அவருடைய பெயரை இந்த வேதத்தில் வந்திருக்கிறது, பர்தமேயு என்று. பர்தமேயு என்று சொன்னால் திமேயு என்களுடைய மகன் என்று அர்த்தம். பாருங்க எவ்வளவு விசேஷமான விஷயம். அந்த பர்தமேயு என்கிற ஒரு குருடனுடைய பெயர் வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அப்ப என்ன விஷயம்? இவனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். ஆமென் சொல்றீங்களா? என்னையா எங்களை போய் இந்த குருடனோட பிச்சைக்காரனோட ஒப்பிட்டீங்களே அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. சில நல்ல விஷயங்களை நாம் என்ன பண்ணணும், இவனுடைய வாழ்க்கையிலிருந்து இவன் காட்டின அந்த விசுவாசத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கும் அவைகள் உறுதுணையாக காணப்படும். இந்த பர்தமேயு என்கிற அந்த குருடன் அவன் பிச்சைக்காரனா இருந்தான். அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல ஒரு திரளான கூட்டங்களின் சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு சலசலப்பு அங்கே காணப்படுகிறது. இப்ப நம்ம தெரியல, பார்த்தாலும் நின்றுவோம். ஏதோ அந்த சத்தம் கேட்டவனே ஏதோ நடக்குது இங்க, என்ன ஒரு சத்தம், எப்ப இல்லாத ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்தினுடைய சத்தம் கேட்குதே என்று சொல்லி நாம் சில சமயங்களில் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவன் எப்போதும் கேட்டிராத ஒரு விசேஷித்த ஒரு சத்தம் அந்த இடத்துல கேட்குது. ஒரு பரபரப்பா அந்த இடம் காணப்படுது. இவனை பார்க்க முடியாது, ஆனால் நன்றாக கேட்க முடியும். அப்போ அவன் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவன் இயேசு ஒருவேளை கேட்டிருப்பான், என்ன அங்க சத்தம், என்ன ஒரே பரபரப்பா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசு அந்த பக்கம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இவன் இயேசுவேன்னு கூப்பிடாம என்ன சொல்ல, இயேசுவேன்னு கூப்பிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இவன் கூப்பிட தொடங்கினானாம். அப்படி அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களாம். இருந்தாலும் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்து இதன் எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்கிறார்கள். உடனே அவன் என்ன பண்றான், தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுனிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இது ஒரு குருட ஆண்டவர்கிட்ட போனா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் இல்லையா? அவன் கண் பார்வை இல்லாத இருந்தான், கண் பார்வை அடைந்தான். இதுல என்னங்க விஷயம் இருக்கு? நம்மளும் இயேசு கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில சில அற்புதம் நடக்கலன்னா அவர் செய்ய போறாரு, இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், சில காரியங்கள் இதுல என்னங்க விசேஷம் இருக்கு? அவன் கூப்பிட்டான், ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்ன வேணும்னு கேட்டாரு, நான் பார்வை அடையணும் அப்படின்னு சொன்னா உடனே ஆண்டவர் சுகப்படுத்திதான விஷயம். ஆனால் இங்கு இந்த பர்திமேயனுடைய காரியங்களை நாம் கொஞ்சம் கூர்ந்து பார்ப்போமானால், இந்த பர்திமேயனுடைய இந்த விசுவாசத்தை நாம் பார்ப்போமானால், அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசுவினிடத்திலே காண்பித்தான். அது இயேசுவையே நிற்க வைத்த ஒரு விசுவாசம். அவ்வளவு பெரிய யோசனை பண்ணி பாருங்க. இவன் எப்படி அழைக்கிறான் என்று சொன்னால், இதுவரையும் யாரும் அழைக்காத ஒரு வார்த்தையை கொண்டு இந்த பர்திமேயு இயேசுவை அழைப்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன அப்படி சொன்னா, தாவீதின் குமாரனே அப்படி எனக்கு இரங்கும் என்று அழைக்க. இந்த தாவீதின் குமாரன் என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த யூதர்கள் மத்தியிலே மிகவும் பெரிதாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது வம்சத்தை குறித்த ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை வரப்போகிற மேசியாவின் அடையாளமான ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுகிறது.
அப்போ இவன் இந்த பிச்சைக்காரன் தான், இவன் ஒரு குருடன் தான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் தூரத்திலே இயேசு வருவதை பார்த்து அவன் மற்றவர்கள் கூப்பிட பிரகாரம் அவன் கூப்பிடாமல் தாவீதின் குமாரனே என்று அழைக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த இடத்துல நின்றுறாரு. யார் என்னை தாவீதின் குமாரன் என்று அழைத்தது? அப்போ இன்றைக்கு பாருங்க, இதை நான் இப்படி பார்த்தேன். இந்த பர்தமேயுக்கு இயேசு யார் என்பதை அவன் சரியாக அறிந்து வைத்திருந்தான். தெரியாம அவனால கூப்பிட்டு இருக்க முடியாது, அப்படிதானே? சாதாரணமா உடனே இயேசு தாவீதின் குமாரனே என்று அவனால கூப்பிட்டு இருக்க முடியாது. அப்போ இவன் குருடனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்களை இயேசு என்று ஒருத்தவர் இப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அவரை பற்றி ஆங்காங்கே பேசுகிற ஒரு காரியங்களை காதிலே வாங்கி அப்போ அவர்தான் சொல்லப்பட்ட மெசியாவா இருக்கலாம் என்று கூட ஒருவேளை அவன் மனதிலே நினைத்திருக்கலாம். அவனுடைய விசுவாசம் அவர் எதிர்பார்த்திருக்கிறான். எப்போதாவது இயேசு இந்த வழியாய் வருவார், அவரிடத்தில் எப்படியாவது நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்கலாம். அந்த நாள் ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்காத ஒரு விதமாக, அவன் எதிர்பார்த்து வரும்போதெல்லாம் அவர் வரல, ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு நாள்ல இயேசு அந்த இடத்துல வந்தார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. எதிர்பார்த்து இருப்போம், இது நடக்கும் அது நடக்கும், அங்க போனா அதுக்கு செலக்ஷன், அங்க சாங்ஷன் ஆயிடும், இங்க சாங்ஷன் ஆயிடும், இதெல்லாம் சரியாயிடும் நினைப்போம். எதிர்பார்த்து நாம் காத்திருக்கும் போதுதான் எந்த ஒரு காரியம் நமக்கு நடக்காது. எதிர்பாராத வேளையில ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்கும்படியாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அதே காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய உண்மையுள்ளா இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், சில சமயங்களை எதிர்பார்க்காத வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, சரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சும்மா சர்ச்சில் போய் உட்காண்டாவது வந்தா கொஞ்சம் மன ஆறுதலா இருக்குமேன்னு சொல்லி கூட நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை ஏதோ பிரசங்கமார் வராராம, யாரோ ஒருத்தர் போஸ்ட்லாம் போட்டுருக்கிறாரு, சரி பாப்போம் அவர் என்னதான் பேசுறாரு பாப்போன்னு சொல்லி கூட கேட்பதற்காக நீங்க வந்திருக்கலாம். இங்க பிரசங்க யாரை பார்க்க நீங்க வர வேணாம். சோ ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டா போதும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்போ இவன் இயேசு யார் என்பதை அறிந்திருந்தான். இது அவனுக்கு கிடைத்திருந்த ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு, கண் தெரியாத குருடனுக்கு கூட ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, இயேசு யார் என்பது குறித்து. அல்லேலூயா. நீங்க தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு நாம் மாற வேண்டும். ஒரு சாதாரண கிறிஸ்துவர்களால் அல்ல, ஒரு வெளிப்பாடு பெற்ற என்ன வெளிப்பாடு? நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வங்கள் அநேகம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்கள் புதிதாக முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதை பின்பற்றி போகிற அநேக பக்தர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அத்தனை தெய்வங்களை விட நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், சிறப்பானவர் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவை குறித்த சரியான வெளிப்பாடு இருந்தால் மாத்திரம்தான் நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் ஏன் விசுவாசத்திலே நிலைத்திருத்தான் என்று சொன்னால், அவன் இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவனை அதட்டினார்கள், அவனை தடுத்தார்கள். நீ கூப்பிடாத, நீ உட்காரு, அவர் வேலையை பார்த்துன்னு போன, நீ ஏன் அவர் அப்படி கூப்பிடுறன்னு சொல்லி அவர் அதட்டினார்கள். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை, அவன் தளரவில்லை. யார் அதட்டினாலும் தன்னுடைய நோக்கத்திலே அவன் உறுதியாயிருந்தான். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சாதாரண பிச்சைக்காரன் தான், சாதாரண குருடன் தான், ஆனால் அவன் இயேசுவை யார் என்பதை அறிந்திருந்தான். அவனை அதட்டின போதும் தன்னுடைய நோக்கத்திலே அவன் உறுதியாயிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது இயேசுவை சந்தித்து நான் பார்வை அடைய வேண்டும் என்பதே அவனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தில் ஒருபோதும் அவன் விலகவில்லை. அவன் அடைந்திருக்கிற அல்லது அவனுடைய விசுவாசத்தில் அவன் ஒருபோதும் தளர்ந்து போகாமல் காணப்பட்டான். இன்னைக்கு பார்க்கணும், ஒரு மனிதன் தான், ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் தான், அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னார், அல்லது நம்மை குறித்து யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், நாம் உடனே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஒருவேளை ஒரு 2 வாரம் சபைக்கு வந்தா, நீ சபைக்கு வாமா, ஏதாவது உனக்கு நல்லது நடக்கும், நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நீ வாங்க சபைக்கு வந்து உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிங்க, உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி வர சொன்னா நாம வருவோம். 1 வாரம் வருவோம், 2 வாரம் வருவோம், 3 வாரம் வருவோம். அதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு மேல நாம அந்த இடத்துல எட்டி பார்க்க மாட்டோம், எதுவும் நடக்கலனா. அப்படிதான் நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, அம்மா இத்தனை வருஷம் நீ சர்ச்சைக்கு தான் போற, நீ சர்ச்சைக்கு தானே ஒழுங்கா தான் போற, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையே, நீயும் அப்படிதான் இருக்கிற, அதே வாழ்க்கை தான், அதே வீட்டில் தான் இருக்கிற, அதே கஷ்டம் தான் படுற, இப்படின்னு சில பேர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைக்கு உலகம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால் தான் இன்று நாம் சில அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல, இன்னும் சில உயர்வுகளை நாம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் காணப்படுகிறோம். இந்த சூழ்நிலைகள் நம்மை எழும்ப விடாது. ஆனால் இவைகளில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும், அந்த பர்தேமியு போல. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே அவனை பிச்சைக்காரன் சொல்லாம அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் சொல்லிட்டு அவனுடைய பெயரை இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார், அவனுடைய தகப்பன் பெயரை வைத்து. ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன் உறுதியா இருந்தான், வெளிப்பாடு பெற்றிருந்தான், தன்னுடைய நோக்கத்தில் அவன் உறுதியா இருந்தான். யார் அதட்டினாலும் அவன் பார்வை அடைய வேண்டும், இயேசுவினிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் வைராக்கியமாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்ப நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும்னா நம்மை சோதித்து அறிய வேண்டும். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம். என்ன செய்து கொள்ளணும்? என்ன செய்து கொள்ளணும்? சொல்லுங்களேன் சத்தமா. தற்பரிசோதனை. உதாரணத்துக்கு கொஞ்சம் அப்படி மயக்கம் வந்தா என்ன பண்ணுவோம், உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்துருவோம். ஏதோ தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு, ஒருவேளை சுகர் எதனா வந்துருமா? 6 மாசம் ஒரு தடவை போய் என்ன பண்ணுவோம், போய் சுகர் டெஸ்ட் எடுத்துருவோம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துருவோம், நம்ம உடம்புல பிபி இருக்கான்னு பார்த்துருவோம். கொஞ்சம் அந்த உடம்புல கொஞ்சம் அசைவோ மயக்கமோ வந்துடக்கூடாது, உடனே டாக்டர் முன்னால போய் நின்று எனக்கு அப்படி தலை சுத்துது, கிருகிரு இருந்து மயக்கம் வருது, கால் ஏறுது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு, உடனே 6 மாசம் ஒரு தடவை ஒரு பில்லை போட்டு கொடுத்துருவாரு, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வா. அது பலாயிரம் இருக்கும், 2000 3000 4000 டெஸ்ட்லாம் ரேட் ஏறிடுச்சு இல்லையா? அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் சோதனை செய்து கொள்வோம், பரிசோதனை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் அனுபவிச்சுதான் இருப்போமா, சீக்கிரமா போயிடுவோமா, இப்படிலாம் ஒரு பயம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை குறித்த தற்பரிசோதனை ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவரை நாம் எப்படி தொழுது கொள்கிறோம், அவர் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதி என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் இப்படி சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் யாராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நாம் வாழ்ந்து விடலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் வாழும்போதுதான் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் வர வச்சு லைனா தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆட சொல்லி ஓட சொல்லி பண்றது ஒரு சாதாரண விஷயம், இது எங்கும் நடக்கிற விஷயம் தான். ஆனால் இந்த அதிசயமும் அற்புதம் எங்க நடக்கணும்னா நம்முடைய இருதயத்திலே நடக்க வேண்டும். இந்த அற்புதமும் இந்த சுகமும் ஒரு நாள் முடிந்து போகிற காரியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு பற்றிய விசுவாசத்திலே ஒரு உறுதி வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த அற்புதமும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம்
தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கோயில்களுக்கு போகிறார்கள், இன்றைக்கு பவனிகள் செல்கிறார்கள், இன்றைக்கு புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அவர்களை கேட்கும் போதும் சொல்றாங்க, நான் அங்க போயிட்டு வந்தேன், எனக்கு அற்புதம் நடந்தது, இங்க போயிட்டு வந்தேன், நல்லது நடந்ததுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில அற்புதங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருப்பதாக சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற அற்புதம் என்ன? அவர் செய்கிற அற்புதம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது? இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம் யாரை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம்? இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் சபைகளில் வந்து இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. பல கோயில்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, பல மந்திரவாதிகளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் போய் ஒன்றும் நடக்காம கடைசியா எங்க போனாலும் கடைசியா வந்து சேர்ற இடம் இயேசுதான். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாத்துக்கும் முடிவு. சரி, இங்கேயாவது போலான்னு பார்த்தா இங்க வந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் தொடர்ந்து சபைக்கு வாங்க, தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா வர மாட்டாங்க. காரணம், அவங்க வந்த வேலை முடிந்தது. ஆண்டவர் அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. நல்லா பார்த்துங்க, யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. பின்பாக என்ன செய்யணும் நான் சொல்றேன். அப்போ இன்றைக்கு ஏனோதானமாக நாம் அவரை பின்பற்றுகிறோமா? இன்னொரு விஷயம், இவரால் எல்லாம் ஆகும், இவராலும் ஆகும். ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசுவால எல்லாம் ஆகும், இயேசுவாலும் ஆகும். இந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இயேசுவால் மட்டும் ஆகும் என்பதுதான் நாம் விசுவாசிக்கிற விசுவாசம். ஆமென் சொல்றீங்களா? இயேசுவாலும் ஆகும் என்பது இன்றைக்கு உலகம் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறது. அவங்க தான் வந்து எல்லா கோயிலுக்கும் போவாங்க, இயேசுவுக்கு மத்தியில வச்சுப்பாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய விசுவாசம் யாரிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் உறுதியாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? நான் திரும்ப ஆமென் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களான்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே சரியா இருக்கீங்களா? அப்படியே சில பேருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உண்மையாகவே ஒரு மனிதன் இங்க தான் இருக்கிறானா அப்படின்னு சொன்னா, அவன் எப்போ உண்மையா இருக்கிறான்னு சொன்னா அவனும் இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கிற எண்ணங்களும் இங்க இருந்தாதான் ஒரு மனிதன் ஒரு முழுமையான மனிதனா இங்க இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரெல்லாம் முழுமையான மனிதர்களா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா சிந்தனை எல்லாம் இவர் எப்ப சீக்கிரம் முடிச்சு விட்டாருன்னா போயிட்டு ஐயாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், இவர் கொடுக்குற மாதிரி தெரியலையே அப்படிலாம் கொஞ்சம் நினச்சிருந்தீங்களா இங்கே இல்லைன்னு அர்த்தம். சிந்தனையெல்லாம் வேற எங்கன்னா இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு காலையில் டிஃபன் என்ன பண்ணலாம், நாளைக்கு லஞ்சு என்ன பண்ணலாம், நாளைக்கு பசங்களை வர அனுப்பணும், அந்த பொண்ணு வர ஒன்றும் அடம் பிடிக்குது, அது நம்ம செஞ்சு கொடுத்தே சாப்பிட மாட்டேங்குது, வித்தியாசமாக கேட்குது, இப்படிலாம் யோசனை பண்ணி தான் நினச்சிங்க. நீங்கள் அப்படியே கண்ணு மாத்திரம் இங்கே இருக்க என்ன பார்க்குது நான் நினச்சிப்பேன். ஆனால் நான் ஏமாற மாட்டேன், எனக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் நீங்கள் வசனத்தை கவனிக்கிறீங்களா அல்லது வேற சிந்தனையை ஓடின்னு இருக்கீங்களான்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் இயேசுவை மட்டும் விசுவாசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் நாம் சந்தர்ப்பவாதியா இருக்கக்கூடாது. காரியானா மாத்திரம் இயேசுவை பிடிச்சிக்கிறது, காரியம் கழிந்த உடனே இயேசுவை விட்டு ஓடி போவது, அப்படியாவது இருக்கக்கூடாது. பாருங்க, இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்த்த ரெண்டு காரியம் மனசு நல்லா பதிய வச்சுங்க. இயேசு ரெண்டு காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. ஒன்று, எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசமா இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசமா இருக்கிறோமா? அதுக்கப்புறம் ரெண்டாவது, எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். தூங்கி எழுந்தா கூட நீங்க சொல்லணும், நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கிறோமா? அப்படி எல்லா சூழ்நிலையிலையும் இயேசுவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அப்ப இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இந்த குருடனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். குருடருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஒரு கடினமான, நம்மை போல இயற்கை அவர்களால் பார்க்க முடியாது, வெறும் கேள்வி திறந்தானே ரசிக்க முடியாது. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இயேசுவை அவர் பல சமயங்களில் கேள்விப்பட்டு, என்றைக்காவது இயேசுவை நாம் பார்க்க நேரிட்டால் அவர்கிட்ட போய் நான் பார்வை பெற்றுட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சிந்தித்து இருக்கலாம். பல நாட்கள் அவர் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு வருவாரா, இன்றைக்கு வருவாரா, என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி கூட அவர் எதிர்பார்த்து இருக்கலாம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஒருவேளை இயேசு வந்துட்டாரோன்னு சொல்லும் போது, இல்லப்பா அது வேற ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி கூட அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். இல்லை அப்படிதானே? சில அவமானங்கள் அவர் பட்டிருக்கலாம். ஆனால் அவர் சூழ்நிலைகளை அவர் எதுவும் பொருட்படுத்தவில்லை.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் பார்க்கவில்லை. இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை அதட்டினார்கள். ஆனால் அவரை சுற்றி இருந்த அந்த சூழ்நிலைகளை அவர் பார்க்காமல் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசுவினிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாத்திரமே அவருடைய உண்மையான உறுதியான நோக்கமாக இருந்தது. ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர்? இப்போ பார்த்தாலும் விசுவாசம் இயேசு, நாம் படுற பிரச்சனை இயேசு பட்டார்னா அவர் என்ன நான் படுற பாடு அவரால் படுவாரா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். எழுது என்ன பிரச்சனை உங்ககிட்ட? அப்படிதான் இருக்கும். நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? விசுவாசம் விசுவாசம்னுங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றீங்க. ஆனால் நான் அடையிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க என்ன பிரச்சனை நமக்குள்ள இருக்குன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம். இதுதான் நமக்குள்ள இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை இல்லையா? நாளைக்கு இப்போ நம்ம ஆட்கள்லாம் நிறைய பிரச்சனை. இப்பவே தீர்மானம் பண்ணிடுவாங்க, நாளைக்கு காலையில் என்ன டிஃபன். பெரிய சண்டை நடக்கும் இல்லையா? இட்லி ஒருத்த கேட்டான், சப்பாத்தி ஒருத்த கேட்டான், சில உப்புமா கேட்டான். ஆஹா எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, அதுவே நமக்கு என்ன விட. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சண்டை நடக்கும். நம்ம எண்ணெல்லாம் அதுதான். மத்தியானம் லஞ்சு என்ன வாங்கலாம், சிக்கனா மட்டனா, என்ன செய்ய சொல்லுங்க, சாம்பாரா காரம். இது போராட்டம், எங்கேயுமே போராட்டம் தானே, உண்மை தானே? நான் பொய் சொல்லல. இது ஒரு பெரிய ஒரு சண்டையா நிற்கும். ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன மாடல் எடுக்கலாம், புதுசாக எதனா வந்து போட்டிருக்கானா, எங்கன்னா ஒரு ஆஃபர். இது நம்ம போராட்டமே இதுதாங்க. இதை விட கொஞ்சம் மேலே போனால் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு நகையை எடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிந்தித்து கொண்டே இருப்போம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை சேர்த்து வைப்போம். இதை குறித்து தான் நமக்கு கவலையை தவிர வேறு என்ன பிரச்சனை இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் யார்? இயேசுவை வாங்க சொன்னார். நாம கடனை அங்கேயும் இங்கேயும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இயேசுவே என் கடனை அடையன்னு சொல்லி அவர்கிட்ட போய் பிரேயர். அவர் சொல்லுவார், நானும் அவனை வாங்க சொன்னேன். வாங்கும்போது என்ன கேட்டியான்னு, வாங்கும்போது என்ன கேட்டியா? கொடுக்குறான்னு தெரிஞ்சாலுமே ஓடி போய் எவ்வளோ வட்டி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி செலவு பண்ணியே ஒரு வார்த்தை என்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நான் கடன் வாங்க போகிறேன், நான் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, நீங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டோம். எல்லாமே நாம் செஞ்சுட்டு மொத்த பழியை யார் மேலே போட்டுருவோம்? அப்படி இயேசுவை விட்டா இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் யாரு? சாத்தான். அவன் அங்கிருந்து அழுவான், ஐயோ ஆண்டவரே உம்ம பிள்ளை மேல நான் ஏன் வரப்போறேன், எதுக்கெடுத்தாலும் என்ன வம்புக்கு எடுக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் என்ன பண்ணுவான், அவன் யோசித்து அழுது கொண்டு இருப்பான். பாருங்க, இன்றைக்கு சூழ்நிலைகள் பார்த்து நாம் விசுவாசத்தை விட்டு விலகி வருகிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே எளிதில் கிடைத்துன்னு எதிர்பார்க்கிறோம். ஜெபம் பண்ண உடனே கிடைக்கணும். இன்ஸ்டன்ட் வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்ஸ்டன்ட் கிடையாது. உடனே இப்பெல்லாம் எல்லாம் இன்ஸ்டன்ட் தானே, காஃபி சாம்பார் ரசம் இன்ஸ்டன்ட். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கும் என்று நினைத்து நாம் ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவர் பொறுமையை பார்க்கிறார். பொறுமையா இருக்கணும். நாம் பொறுமையா இருக்கும் போதுதான் அவரிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அவசரம், எல்லாமே அவசரம். நம்மகிட்ட தியாகம் கிடையாது, சாக்ரிஃபைஸ் கிடையாது இல்லையா? ஏதாவது ஒன்று நடக்கலன்னா உடனே சோர்வடைந்து போயிடுறோம். நான் ஜெபம் பண்ணி ஆண்டவன் ஜெபத்தை கேட்கல, உடனே பல புலம்பல்களை நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நிறைய பிரசங்களை நீங்க கேட்பீங்க. கிறிஸ்துவம் என்பது வாழ்க்கை. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவம் நாம் வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில யாரை வெளிப்படுத்த வேண்டும், எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வார்த்தையாய் படிக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ற விஷயம் புரியுதா? இன்னைக்கு நிறைய போதனைகள் இன்றைக்கு வேதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய அறிவுரைகள், ஆலோசனைகளை தேவன் இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அந்த போதனைகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா? சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார், அதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் சத்துருக்களை நாம் சிநேகிக்கிறோமா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படி நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை பேசுகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ மறு கன்னத்தை கொடு என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா?
யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு படிப்பதற்கு மாத்திரம் இந்த வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகம் எப்படி இருக்குமா? மெதுவாகும், லகுவாயும் இருக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை அவர் கற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார்? நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு போதகர். எதை கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், துன்பங்கள், இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சோதனைகளையும் இந்த சூழ்நிலைகளும் கண்டு நாம் பயப்படக்கூடாது. இவைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் அதில் கண்டுபிடித்து அதை நாம் கற்றுக்கொண்டு நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? இந்த விஷயம் புரியுதா? நான் சொல்ற இடம் கரெக்டா புரியுதா? இன்னைக்கு நம்ம சோதனை வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் அதுக்கு நம்ம பயப்படாம, இது ஏன் வாழ்க்கையில வருது, இதன் மூலமா ஆண்டவர் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் போது எதற்காக அவர் சொல்லுகிறார் என்று சொல்ல புரிந்து கொள்ளுங்க. இந்த மல்கியா முதற்கொண்டு யோவான் வரைக்கும் அந்த 400 வருஷம் இருண்ட காலம். ஸோ நியாயப்பிரமாணம் அதை கடைபிடிக்க முடியாமல் அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, யூதர்கள் அவர்களாகவே சில பிரமாணங்களை எழுத ஆரம்பித்தார்கள். எழுத ஆரம்பித்து அதை யூதர்களுடைய வாழ்க்கையை திணித்தார்கள். அவர்கள் மேல என்ன பண்ணாங்க? திணித்தார்கள். அது அவர்களால் கடைபிடிக்க முடிய ரொம்ப பாரமா இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் சொல்றாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடியுங்கள், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை லகுவாகவும் மெதுவாகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இது ஒரு இடுக்கமான வாசல், ஒரு இடுக்கமான வாசல் தான். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறோம். இந்த வாசல் ஒரு இடுக்கமான வாசல். இந்த வாசல் நித்தியத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகிற ஒரு வாசல். ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, என்ன தெரியுமா? இன்னைக்கு பாஸ்டர் வருவாரு, அப்படியே பயங்கரமா ஜெபம் பண்ணி புஷ் புஷ்ன்னு இருப்பாரு, எல்லாம் கீழே விழுவோம், ஏதோ நடக்கும் அப்படிலாம் நினைச்சா வந்து உட்காந்துருக்கீங்களா? அவர் இப்படி இதெல்லாம் செய்வார்னு பார்த்தா வசனத்தை பேசின்னு இருக்கிறாரு அப்படின்னு யோசனை பண்றீங்களா? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு எங்க கூட்டம் கூடுதுன்னா அப்படி பண்ணா 10 பேர் விடுறாங்க, இப்படி பண்ணா ஒரு 10 பேர் விடுறாங்க, இப்படினாலாம் ஒரு கூட்டம் இப்படி போகுது, இப்படின்னா ஒரு கூட்டம் போகுது. நான் இதை வந்து குற்றப்படுத்துக்கவாது சொல்லலை. இன்றைக்கு அப்படி ஒரு ஸ்டைலில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை, வருவதில்லை. சத்தியத்தை இப்போ போருன்றாங்க. சத்தியத்தை பேசினா போர் அடிக்குது, இல்லை தூக்கம் வர மாதிரி தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆடெல்லாம் வீட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால வசனத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நான் என்னுடைய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியம் சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண, இப்படி தவறா எடுத்துக்காதீங்க. இந்த உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருவர் வந்து பிச்சை எடுக்கிறாருன்னு சொன்னா தவறா எடுத்துக்கொள்ள தயவு செய்து. பிச்சை எடுக்கிறாருன்னு சொன்னா நம்ம பிச்சை போட்டே பழக்கப்படுத்தி அவரை பிச்சைக்காரனாவே மாற்றி வச்சிட்டோம். ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலையோ இல்லையா ஒரு ஆசீர்வாதக்கான வழியோ நம்ம கொடுத்து விட்டோன்னு நினைச்சிங்களேன், அதுக்கப்புறம் அதை எடுக்க வேண்டிய அவர் அவசியம் இல்லை, அவர் பிழைத்துக் கொள்வார். அப்போ இன்னைக்கு சத்தியங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு இதையும் சொல்றேன் நான். இப்போ டாக்டர் கிட்ட போனா ஜுரம் அடிக்குது, மாத்திரை போடுறோம், ஜுரம் போயிடுது. ஸோ மறுபடியும் ஜுரம் அடிக்குது, மாத்திரை போடுறோம், ஜுரம் போயிடுது. ஆனால் ஒரு சரியான டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஏன் உனக்கு அடிக்கடி ஜுரம் வருது? அப்போ போய் பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு வா. அப்போ பிளட்ல என்ன பிரச்சனை? அப்போ அதற்குரிய மருந்தை கொடுக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பூரண சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உண்மைதானே? அப்போ இன்றைக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை நாம அதை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். இல்லைன்னா எப்போதும் ஆண்டவர்கிட்ட வந்து கண்ணை கசக்கிட்டு தான் நம்ம நிற்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை ஏற்கனவே நான் உண்மை ஆசீர்வதிச்சிட்டேன், ஏற்கனவே உனக்கு தேவைகளை எல்லாம் நான் கொடுத்துட்டேன், இன்னும் ஏன் என்கிட்ட வந்து கண்ணை கசக்கிட்டு நிக்கிற அப்படித்தானே கேட்பாரு. ஹல்லேலூயா. இது ஒரு இடுக்கமான வாசல், ஒரு இடுக்கமான வாசல். அப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த உலகம் இன்றைக்கு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் இன்னைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் தங்களை அறியாமலேயே இந்த உலகத்தின் பிசாசின் வஞ்சனைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
இது எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, விசுவாசத்திலிருந்து நாம் விழுந்து போகும்படியாய் இந்த வஞ்சனை என்பது எல்லோரையும் பற்றி கொண்டிருக்கு. கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொன்னாங்க, எல்லாம் கேட்கறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கு என்ன அடையாளம் அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்க. என்ன படாதிருங்க? வஞ்சிக்கப்படாதிருங்க. வஞ்சிப்பு என்றால் என்ன? இது ஏமாற்றுவது அல்ல. நம்மை அறியாமலேயே நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போம். நம்மை அறியாமலேயே இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிசாசுனுடைய வஞ்சனை எதற்காக என்று சொன்னால், நாம் விசுவாசத்திலிருந்து நாம் விழும்படியாய். அதனால தான் பர்தேமியு போல எத்தனை பேர் அதட்டினாலும், எத்தனை பேர் நீ போகாதே என்று சொன்னாலும் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவனுடைய நோக்கத்தை நிறைவேறும்படியாய் தன்னுடைய விசுவாசத்தில் அவன் உறுதியாய் இருந்தான். இன்னைக்கு நமக்கு அந்த உறுதி இருக்கா? விசுவாசத்துல நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதில் நாம் தெளிவா இருக்கிறோமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல இன்றைக்கு நம்மால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. 1 யோவான் 3:7 சொல்லும் போது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள், நாம் கேட்கிற சில உபதேசங்கள் விசுவாசத்தை விட்டு நம்முடைய இருதயத்தை விலக செய்கிறது. விசுவாசத்தை விட்டு விலக செய்கிறது. 1 தீமோத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறோம், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாய் இந்த விசுவாசத்தை பர்தேமியுடைய அந்த செயல் நமக்கு காண்பிக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல விசுவாசத்தை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். எபிரேயர் நீங்கள் 11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விசுவாசத்தை பத்தி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு எப்படி பெற்றுக்கொண்டான், அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தினான், அதை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சில பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ பிசாசுனுடைய நோக்கமே நம்மை விசுவாசத்திலிருந்து விலக செய்வது. அப்போ ஜாக்கிரதையா நாம இருக்கணும். ஹல்லேலூயா. பல பேர் பல விதமான இடத்துல சொல்லுவாங்க, நீ என்னத்தை கண்ட, ஏசு பின்னாடி ஓடுற, ஊழியம் ஓடி போற, பைபிள் எடுத்து எப்ப பார்த்தாலும் ஊழியம். கணவர் சொல்லலாம், சில பேர் சமயத்துல மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், உறவினர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், என்னத்தை கண்ட, போய் அவங்க நல்லா தானே இருக்காங்க, நீ என்ன சுகத்தை கண்ட, நீ என்ன அப்படி நல்லா வாழ்ந்துட்ட. இன்னைக்கு அப்படிதானே பேசுறாங்க. நீ என்ன அப்படி வாழ்ந்துட்ட ஏசு கிட்ட போயிட்டு? ஒண்ணும் கிடையாது. ஒரு நகையா, நட்டா, ஒரு வீடா, இன்னும் வாடகை வீட்டை தானே இருக்க, வீட்டுல ஒரு பொருள், அதே குண்டா, அதே வேலைதான். இன்னைக்கு இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை நிலை கொலைதான் பிசாசுனுடைய சூழ்ச்சி. ஹல்லேலூயா. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இந்த வார்த்தை நம்ம நோக்கி வரும். நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை விலக செய்வதற்காக இந்த உலகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாசம், இந்த பிசாசு என்ன பண்றான், நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பி விடுகிறான். எப்படி திசை திருப்பி விடுகிறான் என்று சொன்னால், இயேசு மேல் வைக்க வேண்டிய அந்த விசுவாசத்தை தன்னுடைய சுயத்தின் மேல, எப்படின்னு சொன்னா நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, அது மாத்திரமல்ல உலகத்திலே காணப்படுகிற கவர்ச்சி, இந்த உலக மழக்கம், பண ஆசை, பொருளாசை என்பது போல இந்த விசுவாசத்தை அவன் திசை திருப்பி விடுகிறான். நல்லா புரிந்து கொள்ள, உங்களுக்கு புரியும்படியான இது சரியா புரிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்றீங்களா? இந்த விசுவாசத்தை அவன் திசை திருப்பி விடுகிறான். எப்படி திசை திருப்பான்டா? என்னால சாதிக்க முடியும், நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு திறமை இருக்கு, அப்படிதான் சில பேர்லாம் பேசுவாங்க. என்னால முடியுங்க, நான் சமாளிச்சிடுவேங்க, என்னால முடியும், நான் பார்த்துக்குவேங்க, இப்படிதான் சில பேர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். அப்போ இவனுடைய வஞ்சனை விசுவாசத்தை திசை திருப்புகிறது நம்முடைய சுயத்தை நோக்கி. அப்போ இந்த பர்தேமியு ஒரு காரியம் பண்ணார் தெரியுங்களா? அதுதான் இருக்கிறதுல ஒரு ஹைலைட்டான ஒரு காரியம். இயேசு வர சொன்னார் என்று கேள்விப்பட்ட போது அவன் எப்படி ஓடினானா, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவன் என்ன செய்தான், அதை எரிந்து விட்டு எழுந்து ஓடினான். ஹல்லேலூயா. அவன் மேல் வஸ்திரத்தை, அந்நாட்களில் சொல்லுவாங்க, பிச்சை எடுக்கிறவர்களுக்கு என்று ஒரு தனி வஸ்திரம் மாத்திரம் அதை போர்த்து கொண்டு, அது அவனுடைய வஸ்திரம், அது அவனுக்கு ஒரு அடையாளம். அவன்
அந்த வஸ்திரமானது அவனுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவன் மேலே போட்டுக்கொண்டு அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான். ஆனால் இயேசு அழைத்தார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறானா, அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவினிடத்திலே போகிறான். இந்த இடத்தை நாம நல்லா பார்ப்போமானால் யோசனை பண்ணுங்க. அந்த வஸ்திரம் இருந்தா தான் அவனால பிச்சை எடுக்க முடியும். இயேசு கூப்பிட்டுட்டாரு, வஸ்திரத்தை போட்டுறான். அவனுடைய விசுவாசம் என்னன்னு சொன்னா, நான் இயேசுவினிடத்துல போகிறேன், திரும்பி எனக்கு இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப திரும்ப தேவையில்லை என்று சொன்னால், நான் இப்போது குருடனாக இயேசு நோக்கி போறேன். நான் இயேசுவினிடத்துல போன உடனே நான் பார்வை உள்ளவனாய் மாறிவிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. இப்ப இயேசு அழைத்த உடனே தனக்கு இருந்த அந்த அடையாளம், எது அவனை பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தியதோ, எது அவனை குருடன் என்று அடையாளப்படுத்தியதோ, எது அவனை உதவாதவன், அவனை கேவலமாக மற்றவர்கள் பார்க்கும்போது அவனை ஏளனமாக பார்க்கும்படி அடையாளப்படுத்தியதோ, அல்லது இப்படி சொல்லலாம், அவன் தன்னுடைய சுயத்தை எரிந்து விட்டு இயேசு அழைத்த அந்த குரல் மேல, அழைத்தவர் மேல வைத்த விசுவாசத்தினாலே இதை எரிந்து விட்டு ஓடினான். அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதை எரிந்து இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறோம்? இந்த எந்த அடையாளத்தை நாம் இயேசுவுக்காக நாம் இழந்திருக்கிறோம்? சொல்ல முடியுமா? நல்லா படிச்சிருக்கேன், நல்ல டிகிரி ஓடுறேன், நான் 4 டிகிரி படிச்சிருக்கேங்க, இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்குங்க, இது நம்ம அடையாளமா வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? என்னுடைய திறமை எங்க போனாலும் சமாளிச்சுப்பேன், இது நமக்கு ஒரு அடையாளமா வைத்திருக்கிறோம். இதெல்லாம் தூக்கி எறிந்தால் மாத்திரம்தான் இயேசுவினிடத்தில் வந்து அற்புதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த இடம் புரியுதா? இன்னைக்கு நம்முடைய அடையாளம் என்ன? எதை நாம் அடையாளப்படுத்துகிறோம்? இன்னைக்கு நம்முடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறோம். சில பேர் தன்னுடைய சமூகத்தை, நான் யார் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, இது அவருடைய அடையாளமா இருக்கும். என் திறமை என்னன்னு தெரியுமா, என் படிப்பு என்னன்னு தெரியுமா, எங்க வீட்டுக்காரன் தெரியுமா, என் மாமா என்னன்னு தெரியுமா, என் மச்சான் என்னன்னு தெரியுமா, இது ஒரு அடையாளம். இதெல்லாம் எரிந்து விட்டு ஆண்டவரிடத்துல நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வரும்போதுதான் நாம் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த குருடன், அந்த பர்தமேயு தன்னுடைய அடையாளத்தை தூக்கி எறிந்தான். இது என்று எனக்கு தேவை கிடையாது, இனிமேல் நான் இயேசுவினிடத்துல வந்துட்டேன், இனிமேல் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், எனக்கு பார்வையை கொடுப்பார், என்னுடைய வியாதியை சுகமாக்குவார், எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இனி இவர்களுடைய அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை என்பதை அவன் நன்றாக உணர்ந்து, அது என்ன சொல்கிறதுனா, இயேசு மேல் அவன் வைத்திருந்த விசுவாசத்தின் உறுதியை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவர் செய்வாரா, சரி போய் எதுவும் பார்ப்போமே, அப்படித்தானே வரோம். நம்ம சும்மா போய் பார்ப்போம், ஆண்டவர் அற்புதம் செஞ்சா அதை சந்தோஷமா நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அற்புதம் நடக்கலாம், நாளைக்கு வேற எங்கன்னா போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அப்படித்தானே அநேகர் வராங்க. ஒரு சான்ஸ், அதெல்லாம் சொல்லணும்னா கல்லு போட்டு பார்க்கலாம், விழுதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி இயேசு இடத்துல வந்தால் ஒரு அற்புதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்றீங்களா? எல்லாவற்றையும் இழந்து, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, ஆண்டவர் என் சுயம் ஒன்றுமில்லை, நீங்க தான் எனக்கு, என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் தான், நீங்களும் தான் கிடையாது, நீங்க மட்டும்தான். ஆமென் சொல்றீங்களா? நீங்களும் தான் கிடையாது, நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில. உங்ககிட்ட வந்துட்டேன், சரணாகதி அடைஞ்சிட்டேன், இனி என் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நீங்க தான். என் வியாதி என்னை மரணத்துக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது, எனக்குள்ள பிரச்சனை என்னை தற்கொலை செய்ய தூண்டுகிறது, நான் இரவிலே சரியா தூங்குவதில்லை, கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கை, பிசாசுனுடைய போராட்டம், நான் இதிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் தான் சரணாகதி, நான் எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறேன், என் உலகத்தை நான் தூக்கி எறிகிறேன், உலகத்தின் மாயைகளை தூக்கி எறிகிறேன், இது எனக்கு தேவையில்லை, இனி நீங்கள் எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போதுதான் அற்புதத்தை நம்மால பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம், இன்னைக்கு போய் பார்ப்போம், ஏதாவது நடக்குமா பார்ப்போம் வந்தா ஒரு அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் எரிய தயாரா இருக்குமா? ஆண்டவருக்காக எதை இழக்க நாம் தயாரா இருக்கிறோம்? இன்னைக்கு சில உறவுகளை நாம் இழக்க தயாரா இருக்கிறோமா? உறவுகளை இழக்கணும்னு சொன்னா உறவுகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோட அன்பு செலுத்த, நல்லா புரிந்து கொள்ளணும். அவர்களோடு அன்பு செலுத்தணும், உலகத்தோடு நமக்கு அன்பு செலுத்தணும், ஆனால் ஐக்கியம் கூடாது.
ஹல்லேலூயா. உலகத்து மேலே அன்பு செலுத்துறோம்னா நம்ம யாருக்கிட்டையும் நம்ம வாழ முடியாது, இல்லை அப்படி தானே? எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானே இருக்காங்களா? இயேசுவை அறியாத நிறைய பேர் இருக்காங்க. நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தணும், ஆனால் அவர்களுடைய பாவத்துக்குள்ளாய் நாம் உடன்படக்கூடாது. அப்போ இன்றைக்கு நாம் இந்த அடையாளத்தை இழக்க நாம் தயாரா இருக்கிறோமா? இன்றைக்கு உலகத்தின் ஆசைகளை இழக்க நாம் தயாரா இருக்கிறோமா, அல்லது எதை இழந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்காக இதெல்லாம் இழந்து நம்மளால சொல்ல முடியுமா? அல்லது ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். தாம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அவர் மனுஷ சாயலானார். இன்னைக்கு நமக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார் இல்லையா? அவருக்காக எதை இழக்க நாம் தயாரா இருக்கிறோம்? எதை இழக்க நாம் இன்னைக்கு நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் நம்மை ஒரு பக்கம் பிடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இங்கேயும் காலை வச்சிருக்கோம், ஒரு பக்கம் இங்கேயும் காலை வச்சிருக்கோம். இங்க கிடைச்சா இங்க, இங்க கிடைச்சா இங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து அவரை பின்பற்ற நாம் தயாரா இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பர்தமேயு அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான், அது போல எரிய நாம் தயாரா இருக்கிறோமா? அவனுக்கு பிச்சை எடுக்கிறதாங்க வாழ்க்கை. அது இருந்த வஸ்திரத்தையும் அவன் தூக்கி எறிந்து விட்டான். ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்பான்? ஆனால் அந்த எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். ஒரு பிச்சைக்காரன் தான், ஒரு குருடன் தான், அவனுக்குள்ள இந்த விசுவாசத்தின் உறுதியை பார்த்தீங்களா? அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போனானே, ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு சுகம் கிடைப்பாரு, இனி இந்த வஸ்திரம் எனக்கு, இன்னைக்கு உங்க தயவே தேவையில்லைங்க, ஆண்டவர் பார்த்து பாருங்க என்ன சொல்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்காக இழக்க தயாரா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்வதற்கு நாம் தயாரா இருக்கோமா? இல்லை, நாம் தயங்குகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிலருடைய அற்புதங்களில் வைத்து நாம் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பர்தமேயு இடத்துல கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. என்னங்க, ஒரு குருடன் வந்து என்னதான் கேட்பான்? பார்வை தானே அடைய. இப்போ நம்ம ஆட்கள் வந்து அப்படி கேட்கறது கிடையாது. ஏசு இப்போ நம்ம இடத்துல முன்னால வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம லிஸ்ட்டை கேட்டு அவருக்கு நிச்சயமே ஐயா எனக்கு நிம்மதி தாங்கன்னு அவர் போயிடுவார். உங்ககிட்ட நான் படுற பாடு இருக்கு பாரு அப்படின்ற எண்ணத்துல தான் இப்போ நம்ம கிறிஸ்துவ அப்படிதான் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ திடீர்னு வராரு இங்கே வந்து ஏசு ஒவ்வொருத்தரா கூப்பிட்றாரு, சிஸ்டர் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கேட்கறதுனே தெரியாது. அப்படிதானே? உண்மைதானே? அது என்ன கேட்கறதுனே தெரியாது. இன்னைக்கு அப்படி இங்கே ஒரு குருடங்கிட்ட போய் ஆண்டவர் கேட்குறாரு இல்லை, நம்ம கேட்கறதுக்கு வந்து ஆச்சரியம். ஆனால் அவர் பார்க்குறாரு, இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, இவன் என்ன கேட்கணும், இவனுக்கு என்ன வேணும்? எனக்கு பார்வை அடைய வேண்டும், அவ்வளவுதான். சரி, ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்றாரு இல்லையா? சுகம் கொடுத்துறாரு, அவன் பார்வை அடைந்து விடுகிறான். பார்வை அடைந்த உடனே இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த குறிப்பான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. குறிப்பான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப ஆளுங்க ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த குறிப்பு சொல்லும்போது ஒருவேளை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்கான இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெப குறிப்பை சொன்னால் நம்ம ஆளுங்க அர்த்தத்துக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இந்திய தேசத்துக்கு ஆரம்பித்தவங்க உலக நாடுகள்லாம் போயிட்டு எல்லா தேசத்துக்கும் போயிடுவாங்க. ஏன்னா இங்கே சொன்ன குறிப்புன்னா இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தில் ஒரு வறுமை. நம்ம ஆளுங்களை வந்து இந்த குறிப்பான ஜெபமே கிடையாது. அப்படியே அந்த ஜெபம் பண்ணும்போது அவங்க எப்போ அப்படி தான் ஜெபம் பண்ணும்போது என்னாச்சா, ஒரு சாப்பாடுக்காக ஜெபம் பண்ண சொல்லி பாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து சாப்பாடு வச்சுட்டு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாங்க. பாஸ்டர் இந்த லஞ்சுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு ஐயா என்ன பண்ணார்? ஜெபம் கண்ணை மூடுன்னு தான், கண்ணை மூடி இந்தியாவில் ஆரம்பிச்சவர். அவங்க சொன்னது வந்து என்ன, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. சரி ஆண்டவரே, நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், இந்த சாப்பாடுக்காக நன்றி ஆண்டவரேன்ட்டு. ஆனால் அவர் ஜெபித்தவர் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு வந்து கண்ணை மூடி பார்த்தா இவங்க எல்லாம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேட்டை எங்கய்யா நீ ஆப்பிரிக்கா போகும்போது நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ அந்த மாதிரி தான் நம்முடைய குறிப்பான ஒரு ஜெபம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கேட்கிற மாதிரி சொல்றாரு பார்த்தீங்களா, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். மத்தேயு 6:6 சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க அஞ்ஞானிகள் போல ஜெபம் பண்ணாதிருங்க. மத்தேயு 6:8 உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நல்லா சபையா நல்லா கேட்டுக்கணும். ஒரு குறிப்புக்கு ஜெபம் பண்ண சொன்னா அந்த குறிப்புக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. அது ஆண்டவர் சும்மா வளன்னு சில பேர் அந்த ஜெப நேரத்தில் போய் நிறைய ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பான்னு நினச்சின்னு இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் கேட்க மாட்டார். ஆண்டவர் அந்த பாயிண்ட் அவுட்டு தான், அவ்வளோதான்.
சுருக்கமான ஒரு ஜெபம், அழகான ஒரு ஜெபம், ஆவியில ஒரு ஜெபம். அந்த ஒரு ஜெபத்தை தான் அந்த நீட்டாக நீங்கள் விட இந்த பெட்டிஷன் எழுதும் போதெல்லாம் சில பேர்லாம் எழுதுவாங்க. சில பெட்டிஷன் கொடுக்கணுன்னா கதையாக 2 பக்கம் 3 பக்கமாக எழுதுவாங்க. அதை வாங்கி படிக்கிற ஆஃபீஸர் பார்த்தாருன்னா அவர் தலையே சுற்றிடும். இவர் சொல்ல வந்த கருத்தே அதில் இருக்காது. ஆனால் பயங்கரமாக எனக்கு ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்தாங்க. கடைசி இந்த பெட்டிஷன் கையில் கொடுத்துட்ட வச்சுங்க, அதை இது என்ன உங்களுக்கு என்ன தான் தேவை, அதை மட்டும் உங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் சமாதானமாக போகணும், பிரச்சனை சால்வ் ஆகணும், ஸோ அதை மட்டும் எழுதுங்களேன். நீ கதை வரும்போது சொல்லும் போது சொல்லிக்க பரவாயில்ல. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் குறிப்பாக நாம் ஜெபிக்க பழகிக்கொள்ள ஒரு 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் வளர்ச்சி அடைந்தவன் என்பதை எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்து. வளவள கொலவலாம் இருக்காது, சரிங்களா? அதனால் ஜெபிக்க நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதால் தான் பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு இப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. அப்போது இவங்ககிட்ட கேட்குறாரு, இவனுக்கு என்ன வேணும்? பார்வை அடைய வேண்டும். ஸோ குறிப்பாக தன்னுடைய தேவையை தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்று நிறைய ஜெபம் பண்ணுறதுனால நாம் எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம்னு நமக்கே தெரியாது. நம்ம என்ன குறிப்புக்காக வந்தோம், எதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்தோம் தெரியாது. ஆனால் வேறு எல்லாத்தையும் நம்ம ஜெபிப்போம், அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் விட்டுருவோம். இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த குருடன் என்ன செய்யறாரு? பர்தமேயு குறிப்பாக நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா! உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? தாவீதின் குமாரனே என்று நீ என்னை அழைச்ச, நான் மெசியா என்பதை நீ உறுதிப்படுத்தின. எப்படிப்பட்ட விசுவாசம்! எல்லாரும் உன்னை அதட்டினார்கள், கத்தாதன்னு சொன்னாங்க. ஆனால் அதட்டின பிறகும் நீ மறுபடியும் தாவீதின் குமாரனே என்று முன்னில் இருந்த விட அதிகமாக என்னை அழைச்ச. எப்படிப்பட்ட விசுவாசம்! வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்னை நோக்கி நீ ஓடி வந்த. நீ என் மேல் வந்த விசுவாசம், நிச்சயமா உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி என்னை நோக்கி ஓடி வந்த. அப்படிப்பட்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், நான் கேட்ட உடனே சரியான ஒரு பதிலை என்கிட்ட கொடுத்த பத்தியா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நீ போன்னு சொன்ன பிறகு அவன் என்ன தெரியுமா செஞ்சானா? வாசிங்க. அவன் என்ன செய்தானா? இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென் சொல்லாமா? இந்த இடம் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் அப்படி சவுண்டு உள்ள வாங்கும். எல்லாம் வந்துடும், ஆசீர்வாதங்கள் வந்துடும், சுகம் வந்துடும், குழந்தை வந்துடும், திருமணம் ஆயிடும், வேலை கிடைச்சிரும், பொண்ணு வந்துடும், பையன் வந்துடுவான், எல்லாம் வந்துடும். கடைசியா அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நாம பின் வாங்குவோம். ஹல்லேலூயா! இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு தேவன் எதற்காக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? எதற்காக பணத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காக வேலையை கொடுத்தார்? எதற்காக நாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதை விட ஆண்டவரிடத்தில் கேளாமல் அதிக காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? இன்னைக்கு ஜெபம் பண்ணி கிடைக்காதெல்லாம் ஜெபம் பண்ணாமலே நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ இவையெல்லாம் எதற்காக? இன்னைக்கு உலகத்தான் நல்ல சம்பாதித்து விட்டு அவன் வெந்ததை தின்று விதி வந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எனக்கு நல்ல பணம் கிடைச்சதா, நான் ஜாலியா இந்த உலகத்தை என்ஜாய் பண்றேன், சந்தோஷமா இருக்கிறேன், நான் உண்டு, என் வீடு, என் குடும்பம், இதற்காக சொத்துக்களை சேர்த்து மாடிக்கு மேல மாடி கட்டி அவன் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை அழைக்கவில்லை. கவனிங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம அழைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு 10 ரூபாய் பணம் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த 10 ரூபாயும் முழுமையாய் நாம் மாத்திரமே அனுபவிக்க அவர் கொடுக்கவில்லை, மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் அதிலே கொடுக்கும்படியாகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! ஆனால் நம்ம அதை புரிந்து இல்லாமல் இன்னைக்கு நான் என் குடும்பம் என் உறவுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சுயமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இவன் என்ன செய்தானா, இவன் ஒருவேளை பார்வை வந்துடுச்சு, இவ்வளோ நாள் நம்ம பிச்சை எடுத்துட்டோம், என்ன பண்ணலாம், வேற நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கா வேலைக்கு போயிடலான்னு சொல்லி அவன் போல. அப்படிதானே? நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்குற வரைக்கும் சபை 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 ஊழியம் 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 போதகர் ஐயா அந்த ஜெபம் இந்த ஜெபம் வந்து உட்காருவாங்க. வேலை கிடைக்கல, வேலை இல்லை, சரி ஊழியத்தில் போய் உட்காருவோம். ஆண்டவர் பார்ப்பாரு, சார் நல்ல ஒரு பையன், ஒரு அன்புள்ள ஒரு பையன், ஒரு ஐடியில் ஒரு HR ஒரு வேலையை போடுவோம், ஒரு 50,000 60,000 சம்பளம் கொடுப்போம், கார்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்
அவரும் பாவம் ஏமாந்துறாரு, நம்மளை பார்த்துல ஏமாந்து போய் வேலைலாம் குத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மகனை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எஸ்கேப் ஆகிடுவார். கேட்டால் என்ன சொல்லுவார்? கார் நிற்க வைக்க உங்கள் சர்ச்சில் இடம் இல்லை, பார்க்கிங் கிடையாதுங்க. நான் கார் வாங்கிட்டேன், கார் வைக்க இடம் இல்லை. அப்போது இன்னைக்கு பாருங்க, அவன் நினச்சிருக்கலாம் இல்லையா, பார்வை அடைஞ்ச உடனேயே வேற வேலை பார்த்து போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினச்சான்? நான் இது வரைக்கும் நான் உலகத்தை பார்க்கல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலை. இப்போ ஆண்டவரின் கண்ணை திறந்தாரு, ஒரு புதிய உலகத்தை எனக்கு காண்பித்து இருக்கிறார். இந்த ஆண்டவர் நான் விட மாட்டேன்னு சொல்லி அவரை பின்பற்றி போனான். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிறார்களா? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எல்லோரும் இயேசுவை பின்பற்றி அவருடைய பிரதான கட்டளையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். செத்து போயிடுவேன் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கடைசி நேரத்தில் ஆண்டவர் உயிரை கொடுத்து சாட்சியா நிறுத்தியிருப்பாரு. இந்த சாட்சி எத்தனை பேர்த்த நான் அப்படி சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். மத்தேயிலே சொல்லப்பட்ட அந்த கடைசி பிரதான கட்டளையை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இந்த குருடன் நிறைவேற்றினான் பர்தமேயு, அவரை விடல. எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. ஒரு காலத்துல நான் வெளியில உட்கார்ந்து நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுத்துட்டாரு. நான் என் குடும்பத்தை நான் பார்க்கணும், என் சொந்தங்களை நான் தேடணும், நான் போய் நான் சம்பாதிச்சு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்த ஆண்டவரை நான் பின்பற்றி ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று அவன் சொல்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? ஹல்லேலூயா. நல்லா புரியுதா? இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் பிச்சைக்காரன் தான், குருடன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவன் பின்பற்றினான். இன்றைக்கு நாம் பின்பற்றிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுவோமா? ஒரு ஊழியத்தில் நாம் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த ஊழியம் என்று சொன்னால் போதகர் இன்றைக்கு உட்கார்ந்து ஃபோன் பண்ண பிறகுதான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வராங்க. உங்களை சொல்லலை, போதகர் உட்கார்ந்து ஃபோன் வாங்க, இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பாஸ்டர் இன்னைக்கு வச்சிருக்கீங்க, நான் அடுத்த வாரம் தானே நினைச்சேன், இன்னைக்கு ஒரு பிஸி, எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத வேலை, இன்னைக்கு சொல்லலையா? எத்தனை சாக்கு போக்குகள் சொல்லி இன்றைக்கு ஊழியத்தை நாம் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் குழந்தைகளை போல இன்றைக்கு காணப்படுகிறீங்களேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரை நாம் தேவனுக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறோம். சபையில நம்முடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு சபை போதகரோடு இணைந்து நாம் செய்கிற ஊழியங்கள் என்ன? ஆண்டவருக்காக நாம் எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வார வாரம் சபைக்கு கலந்து கொள்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஊழியத்தில் இன்னைக்கு சபைக்கு வந்தால் மாத்திரம் சபை பெருகி விடுமா? ஆத்தும ஆதாயம் எவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய விசேஷமான கூட்டங்களை நாம் கலந்து கொள்கிறோமா? ஸோ ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோமா? ஆண்டவருக்காக சரிங்க, சபையில் நாம் சொந்தமாக ஆண்டவருக்காக என்ன நாம் செய்ய முற்படுகிறோம்? அவரை பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் அதுதான் சொல்றாரு, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இங்கு கொலோசியர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்படணும். ஒரு மனுஷன் ஒரு நன்மை செஞ்சுட்டா பார்க்கும் போதெல்லாம், பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், சாவர வரைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் பிரதர், இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி சொன்ன அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு காண்பிக்கிற ஒரு நன்றி விசுவாசம் கூட இது வரைக்கும் நாம் ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நாம் சரியாய் காண்பிப்பதில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இன்னைக்கு நான் என்னை யோசித்து பார்க்கிறேன், என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு என்னுடைய விசுவாசத்தை, நன்றியை நான் எப்படி காண்பிக்கிறேன்? ஆண்டவர் நம்ம கிட்ட எதனா கேட்கிறாரா? இப்போ நீ முட்டி போட்டு தான் வரணும், மொட்டை அடிச்சு தான் வரணும், இந்த பக்கம் எதனா கம்பியை குத்தி தான் வரணும், இல்லை தீல மிதிச்சுதான் நீ தொழுது கொள்ளணும் சொல்றாரா? ஒண்ணுமே சொல்லலையே. இருதயத்தை எனக்குத்தான், உனக்காக நான் என்னையே கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செஞ்ச? ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்போ நான் கேட்குறோம், ஆண்டவரே தலைவலி வந்தா ஆண்டவரே என் தலைவலியை சுகமாக்கும், ஆண்டவரை எனக்கு வயிற்று வலியை சுகமாக்கும் என்று எத்தனை நாம் விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஆண்டவரத்தில் வைக்கிறோம். அது கூட அவர் பொருட்படுத்தாமல் நமக்காக செய்து கொண்டு தானே இருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்காக என்ன செய்கிறோம்? அவருக்காக அவரை பின்பற்றி அவரை கட்டளையை நிறைவேற்ற நாம் தயாராக இருக்கிறோமா? ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் நம்மை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் நம்மை திசை திருப்பி கொண்டு இருக்கிறது.
இன்னைக்கு வேறொரு உபதேசங்கள், வேறொரு உலகத்தை இன்றைக்கு மற்றவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாக. இன்னைக்கு அவர்கள் நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. 10 ரூபாய் கொடுத்தா உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கின்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கின்றாங்க. நீ எவ்வளவு போறியோ போட்டு எடுக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசம் அல்ல. இது பிஸ்னஸ் இல்லை. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? இது பிஸ்னஸ் இல்லை. இன்னைக்கு நம் இருதயத்தை ஆண்டவருக்கு தரணும். நான் ஏதாவது ஆண்டவர் உனக்காக செய்யணும். என்ன செய்ய போறோம் நம்ம அவருக்காக? ஒரு ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து காப்பாற்றி ஆண்டவர் பக்கம் விடுறது தான் நம்முடைய பிரதான வேலை. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அந்த பர்திமேயு அவரை பின்பற்றினான், அவர் பாதத்திலே விழுந்து கிடந்தான். காரணம், இதுவரைக்கும் இருளாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒளியேற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சரி, கண்களை மூடுவோம், கொஞ்ச நேரம் அந்த தியானத்துக்குள்ளே போய் நம்ம முடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எப்படிப்பட்ட இருளில் நாம் வாழ்ந்திருந்தோம்? எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் புறம்பே தள்ளிட்டாங்க. அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள். கையில் பைசா இல்லை, நான் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்? என் எதிர்காலம் இருண்டதாய் காணப்படுது. ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, என்னை யார் என்னை காப்பாற்ற முடியும்? அன்றைக்கு ஆகாரை போல வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் தவித்தது போல நாம் எத்தனை முறை அழுதுருப்போம். இன்னைக்கு அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து தலை நிமிர பண்ணியிருக்கிறாரு. அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஒரு நிமிஷம் போதும், ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. அற்புதம் சரீரத்தில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே நடக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? இருதயத்தில் வரணும் அற்புதம். இன்னைக்கு இருதயம் சுகமாக வேண்டும், ஆத்துமா சுகமாக வேண்டும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னால் முதலாவது சுகப்பட வேண்டியது உங்களுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமா சுகமடைஞ்சு இந்த ஆத்துமால அற்புதம் நடந்துச்சுன்னா சரீரத்தை எந்த வியாதியும் வராது. அப்படியே கரங்களை வச்சு சோதரம் அல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கபாலா ஷந்தர கபா. இன்னொரு 3 நிமிஷம் நான் முடிச்சிடுவேன். சரியா 8:30 மணிக்கு. அது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரத்தில் நீங்கள் தனியாக ஒப்பு கொடுக்க போறீங்களோ, என்ன தீர்மானம் எடுக்க போறீங்களோ. ஹல்லேலூயா. விடுதலை என்பது நம்முடைய ஆத்துமாவில் வரணும். ஆத்துமாவில் விடுதலை அடைஞ்சிட்டிங்களா சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கிடும். அதுலேருந்து விடுதலை வந்துடும் உங்களுக்கு. ரிகா பாலா ஷாகா ரா, அதெல்லாம் வாய்களை திறந்து யாரும் அங்கேயும் பார்க்க வேணாம். கண்கள் நான் யாராக இருக்கிற ஆண்டவரே. அந்த பர்திமேயு வாழ்க்கையில் அவருடைய விசுவாசம், அவளே ஆண்டவரே அந்த அடையாளம், அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு நீர் பார்வை கொடுப்பீர் என்று பக்கம் ஓடி வந்தான். நீர் பார்வை கொடுத்த பிறகு வேற எங்கும் போல உம்மை பின்பற்றினான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ரபார் எல்லா வகையத்துக்கு சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கீங்களே. அப்படியே எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று ரிஹரலபா சந்தர கபாலபரதா தரலபரபரபர சந்தரபா. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ரீகா தரா. ஒரு அற்புதம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஒரு சுகம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் ஒரு அற்புதம். இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றி ரிஷா காத்தா பா 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 பா. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல வியாதிகளோ, பிசாசின் கிரியைகளோ, ஆண்டவரே சுகவீனங்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தீராத நோய்கள் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், சரீரத்தில் இருக்குமே ஆனால், இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு பூரண சுகம் உண்டாகும்படியாய் ரிஷாந்தா ரபா ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம், மருத்துவர்கள் இது குணமாக ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் ஆண்டவர் அவர் தொட்டார்னா உடனே சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே இவர் ஒவ்வொருவரும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. வியாதி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களாக. பிசாசினால ஆண்டவரே அலைக்கழிக்கப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம். நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா. கரங்களை சொல்லும். நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா.
நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே சொல்லுவோம், அல்லேலூயா ஆரோக்கியமே. எல்லாரும் சொல்லுமா, நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களா, நான் சுகமானே, நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ சொல்லுவோம். பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுறீங்க? ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு அற்புதம் நமக்கு வேணும் இல்லையா? நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பெண். நீங்க தான் பாட போறீங்க. அதற்குள்ள அந்த வார்த்தை நான் ஏன் சுமப்பேன் போடுங்க. இதுல இருக்கா? நான் ஏன் சுமப்பேன், இயேசு சுமந்த பெண். நான் ஏன் சுமப்பேன். அவ்வளவுதான், சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன். எந்த இயேசு சுமந்த பெண். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன். எந்த இயேசு சுமந்த. யெகோவா தேவன், யெகோவா தேவன் சொல்லுங்க. யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி, எந்த நல்ல பரிகாரி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு